55 நாள்ல 1,00,000 ரூபா சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு சேலஞ்ச் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு 8வது நாள். அவங்க எவ்வளவு சம்பாதிச்சிருக்கோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்னைக்கு மதியானம் 1 மணிக்கு ஆன் பண்ணோம். நைட்டு 10 மணிக்கு தான் ஆஃப் பண்ணோம். ஆனா நடுவில் வந்து ஒரு 3 ஹவர் தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டோம். ஓட்டவே இல்லை. இன்னைக்கு டார்கெட் அச்சீவ் பண்ணுமான்னு பார்த்தா இன்னைக்கு டார்கெட் அச்சீவ் பண்ணல. ஏன்னா அந்த அளவுக்கு ஓட்டல. நம்ம போர்ட்டரில் 533 ரூபா ஓட்டியிருக்கோம். ரேபிட்டோவில் 340 ரூபா ஓட்டியிருக்கோம். ஓலாவில் 192 ரூபா ஓட்டியிருக்கோம். ஊபரில் 176 ரூபா ஓட்டியிருக்கோம். இது மொத்தமாக கூட்டினா 1241 ரூபாய் இன்னைக்கு ஓட்டியிருக்கோம். இன்னைக்கு பெட்ரோல் வந்து 230 ரூபா போட்டோம். மத்தியானம் லேட்டாக போனதால மத்தியானம் சாப்பிடல. லேட் ஆயிடுச்சு சாப்பிட்றதுக்கு. நைட்டு தான் சாப்பிட்டோம். அதுக்கு 60 ரூபா ஆயிடுச்சு. இட்லி தோசை சாப்பிட்டோம். இது எல்லாத்தையும் மைனஸ் பண்ணால் 951 ரூபாய் ஆகுது. இன்னைக்கு நம்ம 8வது நாள் 951 ரூபாய் ஓட்டியிருக்கோம். நேற்று வரையும் ஓட்டியிருக்கிறது வந்து 11,610 ரூபா. இன்னைக்கு ஓட்டினது சேர்த்தா 12,560 ரூபா ஓட்டியிருக்கோம். நம்ம ஆவரேஜா 8 நாளுக்கு ஓட்ட வேண்டியது 14,560 ரூபாய். ஆனால் நம்ம ஓட்டி இருக்கிறது வந்து 12,561 ரூபாய் ஓட்டியிருக்கோம். பேலன்ஸ் எவ்வளோ நிற்குதுன்னா 1,999 ரூபா நம்ம இன்னும் ஓட்ட வேண்டியது இருக்கு. 2,000 ரூபா வந்து நம்மளது பேக்லாக்ல இருக்கு. அதாவது இன்னும் 2,000 ரூபா வந்து நம்ம அதிகமாக ஓட்ட வேண்டியது இருக்கு. ஆவரேஜா எல்லா நாளை விட. அதில் வந்து எப்படி டேலி பண்ணுறதுன்னா, நம்மளுக்கு 120 ஆர்டர் ரேபிட்டோவில் இந்த வாரம் ஃபுல்லாக ஓட்டணும்னா 2,000 ரூபா இன்சென்டிவ் கொடுக்குறாங்க. அதை வச்சு அதை டேலி பண்ணிக்கலாம். நம்ம 8 நாளைக்கு 12,561 ரூபாய் ஓட்டியிருக்கோம்.